வணக்கம், வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. இன்றைக்கான வீடியோ வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க தெரியும். சமீப காலமாகவே கனடா நடக்கிற சட்ட மாற்றங்களை பற்றி நாங்கள் வீடியோ வந்து பார்த்துருக்கோம். அந்த வகையில் வந்து இப்போ வந்து கிட்டத்தில் வந்து 5 சட்டத்தை வந்து புதுசாக வந்து குழந்திருக்கிறோம். அந்த சட்ட மாற்றம் வந்து யாருக்கு ஒரு தலைவடியாக அமையும்னு சொன்னால், இனிவரும் காலங்களில் கனடாக்கு புதுசாக வராக்கலாம், அதாவது வார விடம் அதுக்கு பிறகு வந்து கனடாக்கு வந்து புதுசாக வராக்களுக்கும் இதுக்கு முன்ன வந்து கனடாக்கு வந்த ஆக்கள் ஒரு நிரந்தர வதிவிடம் கிடைக்கப்பெறாத ஆக்கள், அதாவது வந்து இந்த இடமோ இல்லை அதுக்கு முதல் இடமோ கனடாக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு நிரந்தர வதிவிடம் கிடைக்காம டெம்பரரி ரெசிடென்சி இருக்காக தான் இந்த சட்ட மாற்றங்கள் வந்து பொருந்தும். அது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, பேரடியான ஒரு சட்ட மாற்றங்களாம் வந்து கனடா கவர்மெண்ட் வந்து கொண்டிருக்கு. ஸோ வளவரண்டு பேசுகிறான தவிர பாம்பு வெளியில் வர மாற்றங்களா மாதிரி விஷயத்து சொல்கிறாங்க சொல்லி நினைப்பீங்க. ஸோ வளவரண்டு பேசாமல் விஷயத்துக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னே இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது வந்து எனக்கு ஒரு வகையில் எதிர் வகையில் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இனிமேல் கனடாவுக்கு வரணும்னு சொன்னால் ஓகே, உலகளம் வந்தாக்களை விடுவோம். இனிமேல் கனடாவுக்கு நீங்கள் நேரம் புதுசாக வரப்போன்னு சொன்னால் அது வந்து ஒரு குதிரைக்கோமான விஷயமா தானே இனிமேல் இருக்கும். என்னென்னு சொன்னால் அது ஏதோ ஒரு விசா, நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவோ இல்லாட்டி ஒர்க் பர்மிட்டோ இல்லாட்டி ஈவன் இல்லீகலாக கூட நீங்கள் வரணும்னு சொன்னாலே அவர் குதிர்கோம்பா தான் இருக்கும், அவ்வளோ கடினமான விஷயமா தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து சட்டங்களை வந்து மாற்றம் செஞ்சுன்னு வராங்க. ஏன்னு சொன்னால் கனடாண்ட சட்டங்கள் சரி, கனடாண்ட பொருளாதாரம் சரி, டோட்டல் கனடாண்ட ஒரு நாடே வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு ஒரு வீழ்ச்சிக்கு வந்து சந்திச்சுட்டு, ஸோ அந்த வீழ்ச்சியிலேருந்து கனடா நாட்டை வந்து மீட்டெடுக்கிறதா வந்து இப்படியான சட்ட மாற்றங்கள் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு கொண்டு சட்ட மாற்றங்களும் வந்து அப்புறம் பெரிய சட்ட மாற்றங்களான். ஸோ என்ன சொல்லி ஒன்றா விளக்கமாக பார்ப்பாங்க. Proposing to give Canada more control over its immigration documents as well, so we respond to exceptional events in ways that protect Canada and our public resources. So we'll be introducing legislative amendments that will allow us to change, suspend or cancel immigration documents, including visas, as well as to suspend or cancel applications in our inventory when it's deemed to be in the public interest, for example, in cases of mass fraud. முதலாவது வந்து கனடாவோட border ஏஜென்சி, அதாவது உங்களுக்கு தெரியும் கனடாண்ட வந்து நாட்டில் வந்து அந்த போர்டர் இருக்கு தானே, அந்த போர்டர் ஏஜென்சின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட போலீஸ் அதிகாரிகள் மாதிரி ஒரு இமிகிரேஷன் ஆஃபீஸர் மாதிரி சொல்லுவீங்க. அதே மாதிரி போர்டர் ஏஜென்சின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் வந்து குறிப்பிட்ட அதிகாரிகள் திருப்பிடும். ஸோ அவதான் வந்து கனடாக்கள் வந்து யார் உள்நிலையிலும் யார் வெளியில் போயிடணும்னு சொல்லி அந்த ஒரு பொறுப்புக்கு வந்து அதிகாரமான ஆக்கள். ஸோ அவைக்கு வந்து உலகளம் கனடா வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பவரை வந்து கனடா கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்கு. என்னென்னு சொன்னால் அவை வந்து உங்களோட ஃபைல், அதாவது நீங்கள் கனடாக்கு வர போகணும்னு சொன்னால் ஒரு ஃபைலில் வந்து அப்ளிகேஷன் போடுங்களேன்னு அந்த அப்ளிகேஷனை வந்து செக் பண்ணி பார்க்காம கூட செக் பண்ணலாம். உதாரணமாக சொல்ல போனோம்னு சொன்னால், இப்போ நான் கனடாக்கு வர போகணுன்ட்டு நான் ஒரு அப்ளிகேஷனை வந்து கனடா கவர்மெண்ட்டை வந்து முன் வைக்கிறேன்னு சொல்லி வைக்கிறேன். அந்த ஃபைலை அந்த போர்டர் ஏஜென்சியில் இருக்கிற ஏஜென்ட் மேல் வந்து செக் பண்ணி பார்க்காம கூட ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பவரை வந்து கனடா கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விசா எடுத்து நீங்கள் வந்துட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விசா எடுத்து வந்துருக்கீங்க, குறிப்பாக ஒரு 6 மாதமோ இல்லாட்டி ஒரு வருஷத்துக்கான விசாவோ ஈவன் 10 வருஷத்துக்கான விசாவோ நீங்கள் எடுத்து கூட கனடா வந்துருக்கீங்கன்னு வைங்க. ஸோ அந்த விசாவை வந்து அந்த கனடா போர்டர் ஏஜென்சி வந்து எவ்வளோ அளவாகவும் குறைக்கலாம். உதாரணமாக சொல்ல போனோம்னு சொன்னால், உங்கள்கிட்ட ஒரு 6 மாத விசா இருக்குன்னு வைப்பேன், 6 மாத விசாவில் நீங்கள் வந்து கனடா வந்துருக்கீங்க. ஸோ கனடா வந்து தங்கி நீங்கள் ஏதோ செய்றீங்கன்னு வச்சா அந்த போர்டர் ஏஜென்சி வந்து உங்களோட 6 மாத விசாவை 3 மாதமாக குறைக்கலாம், 1 மாதமாக குறைக்கலாம். ஸோ அப்படி எத்தனை நாளாகும், எத்தனை மாதமாக, எத்தனை நாட்களாகும் அந்த விசா வந்து குறைக்கக்கூடிய அதிகாரம் வந்து போர்டர் ஏஜென்சிக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி ஒரு சூப்பர் பவரை வந்து போர்டர் ஏஜென்சிக்கு வந்து கனடா கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. இதான் முதல் முக்கியமான சட்ட மாற்றம், முதலாவது சட்ட மாற்றம். ஸோ இப்படி ஒரு சூப்பர் பவரை வந்து அந்த கனடா போர்டர் சர்வீஸுக்கு ஏஜென்சிக்கு வந்து கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் ஒரே ஒரு காரணம் தான். அது என்னன்னு சொன்னால், குறிப்பாக அந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து நாட்டுக்குள்ளே வராக்கள், அந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து நாட்டுக்குள்ளே வரணும்னு சொன்னால், கனடாக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து வரணும்னு சொன்னால் உங்களை வந்து ஒரு காலேஜ் வந்து அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு லெட்டர் வந்து வரும். நீங்கள் இந்த காலேஜில் வந்து படிக்கிறதுக்கான ஒரு ஆஃபர் லெட்டர் மாதிரி ஆஃபர் லெட்டர்னு சொல்லிவிடும். ஸோ அப்படி ஒரு லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க. ஸோ அதன் மூலம் தான் நீங்கள் வந்து விசா எடுக்கலாம். ஸோ அப்படி இண்டஸ்ட்ரியல் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து நான் கனடாக்குள்ளே வராக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த ஆஃபர் லெட்டரை ஃபேக்காக ரெடி பண்ணி ஃபேக்காக வந்து கிரியேட் பண்ணி அதன் மூலம் வந்து அப்ளிகேஷன் போட்டு விசா எடுத்து நாட்டுக்கு வந்து இல்லீகலாக வந்து என்ட்ரி ஆகும். ஸோ அப்படி என்ட்ரி ஆகினது மட்டுமே இல்லாமல் அதே மாதிரி 10,000 மாணவர்கள் கடந்த இடத்துல வந்து அப்படி என்ட்ரி ஆகி ரெஃப்யூஜி கிளைம், அதாவது அகதி கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்கிறேன். ஸோ அப்படி ஃபேக்காக டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி என்ட்ரி ஆனது மட்டும் இல்லாமல் கனடாவில் வந்து அகதி கோரிக்கையை முன் வச்சபடியாக கனடா கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்லி தெரியலை. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் கனடா கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு சூப்பர் பவரை வந்து அந்த போர்டர் ஏஜென்சிக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்படி ஒரு சூப்பர் பவர் கொடுத்தபடியாக இனிவரும் காலங்களில் வந்து இப்படி யாரும் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் வச்சு நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னு சொன்னால்
அதை செக் பண்ணி அது உறுதிப்படுத்தப்படும் சந்தர்ப்பத்தில் வந்து உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு. ஸோ இதில் வந்து எந்த மாற்றம் வந்து வரும் காலங்களில் இருக்காது. இதே வரும் காலங்களில் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. ஸோ நடைமுறைக்கு வரத்தான் வந்து எங்களுக்கு வந்து தெரியும் என்னமே நடக்குது, எது நடக்குதுன்னு சொல்லி. ஸோ வெயிட் பண்ணி பாவம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அடுத்தது வந்து எண்ட் ஆஃப் ஃபிளாக் போலிங் சிஸ்டம். First is to put an end to an irritant with the US, which is a practice known as flag polling. People that leave Canada with no intention to go back, no intention to spend any time in the US, but then immediately go back in to get quicker processing at the border, where they would have to wait in Canada. When this change comes into effect, temporary residents already in Canada will have to apply online to extend their stay, and flag polling will no longer be an option. அதாவது இந்த ஃப்ளாக் போலிங்னு சொல்கிறது. இந்த ஃப்ளாக் போலிங்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் இதில் அநேகமான ஆட்களுக்கு இந்த சிஸ்டம் வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த ஃப்ளாக் போலிங்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து கனடாவில் வந்து ஒரு டெம்பரரி ரெசிடென்ஸாக வந்து இருக்கிறீங்க, ஏதோ ஒரு ஸ்டேட்டஸில் வந்து டெம்பரரியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸாக ஒர்க் பண்ணி அப்படி ஏதோ ஒரு விசாவில் வந்து நீங்கள் டெம்பரரியாக இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களோட அந்த டெம்பரரி ரெசிடென்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் இல்லாட்டி வந்து ரினியூ பண்ணுறதுக்கும் வந்து நீங்கள் வந்து கனடா நாட்டை விட்டு கடந்து வெளியில் போயிட்டு திருப்பி அந்த நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருக்கு இவ்வளோ காலம் வந்து என்ன செய்யறதுன்னு சொன்னால் கனடா போர்டரை விட்டு கடந்து அமெரிக்கா போர்டருக்கு போயிட்டு திருப்பி வந்து கனடாக்கு என்ட்ரு ஆகி அந்த டெம்பரரி ரெசிடென்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொள்வது. ஸோ கனடா வந்து அரசாங்கம் வந்து இதுக்கு ஒரு முடிவு வந்து கொண்டு வருது. என்னென்னு சொன்னால் இனிமேல் நீங்கள் வந்து டெம்பரரி ரெசிடென்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொன்னால் ஒன் அண்ட் ஒன்லி நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த போர்டரை விட்டு கடந்து வெளியில் போய் திருப்பி நாட்டுக்குள்ளே என்ட்ராகி வந்து செய்யவே முடியாது. ஸோ அந்த ஒரு ஃப்ளாக் போலிங்னு சொல்கிற சிஸ்டத்துக்கு வந்து ஒரு எண் கார்டை வந்து கனடா கவர்மெண்ட் வந்து கொண்டு வருது. இதான் வந்து 2வது சட்ட மாற்றம். அடுத்த 3வது சட்ட மாற்றம் என்னன்னு சொன்னால் we'll be introducing measures to streamline the asylum system to deal quickly with illegitimate claims. This will align us in a sense with measures that the US already has within its own jurisdiction. தேர்ந்தெடுக்கப்பட்ட அகதிகளை மட்டும்தான் கனடா வந்து இனிமேல் வந்து உள்வாங்க போகுது. ஸோ அகதி கோரிக்கை விடுக்க தகுதி இல்லாதார்கள் இல்லை அகதி கோரிக்கை நிராகரிக்கப்பட்டார்கள் கேஸ்ன்னு போய் நாங்கள்லாம் ரிஜெக்ட் பண்ணி டிப்போர்ட் பண்ண போயிடணும்னு சொல்லி ஒரு சட்ட மாற்றத்தை வந்து நாட்டில் வந்து கொண்டு வந்துருக்காங்க. என்னென்னு சொன்னால் விளக்கமாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து உண்மையிலுமே நாட்டில் பிரச்சனை இருக்கும், உங்களோட பிரச்சனை வந்து 100% உறுதிப்படுத்தப்படணும்னு சொன்னால் உங்களுக்கு அகதிக்கான சிலைகள் வந்து கனடா வந்து தவறாமல் வந்து வழங்கும். இல்லைன்னு சொன்னால் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஃபேக்கான நிரூபிக்கப்படுமா இருந்தால் இல்லை வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணவே தகுதி இல்லாதாக்கள், அதாவது தகுதி இல்லாதாக்காண்டா உதாரணமாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் விசிட்டிங் விசாவில் வந்து கனடாக்கு வாரீங்கள், வந்து நீங்கள் ரெஃப்யூஜி தான் கிளைம் பண்ண போகிறோம், உங்களோட அகதி கோரிக்கையாக எடுக்க போகணும்னு சொன்னால் நீங்கள் வந்த உடனே வந்து கிளைம் பண்ணுவீங்க. இல்லைன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்லேயாவது கிளைம் பண்ணீங்க. சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் கனடாக்குள்ளே வந்து என்டர் ஆகிட்டு விசிட்டிங் விசாவை ஏதோ ஒரு விசா வந்து கனடாக்குள்ளே என்டர் ஆகிட்டு நிறைய காலம் வந்து ஸ்டே பண்ணிட்டு அந்த விசா வந்து முடியல தருவாயில். இப்போ 6 மாத விசாண்டா ஒரு 5 மாதத்தில் போய் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுறது. இல்லைன்னு சொன்னால் திருப்பி நாட்டுக்கு அனுப்ப போகிற சந்தர்ப்பத்தில் வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுறது. ஸோ அப்படியே நாங்கள் எல்லாமே ஒரு வந்து அகதி கோரிக்கையை விடுக்கவே முடியாதுன்னு சொல்லி அந்த அகதி கோரிக்கை வந்து நிராகரிக்கப்பட்டு நாட்டுக்கு வந்து அனுப்ப போயிடணும்னு சொல்லி மார்க் மில்லர் வந்து சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கேஸ் வந்து பொய்ன்னு சொல்லி ஒருக்கா வந்து ப்ரூஃப் ஆனாலே நீங்கள் வந்து ரீஅப்ளிகேஷன் பண்ண முடியாது, உடனடியாக வந்து நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அகதிக்கான கோரிக்கை டைம் இருக்குது தானே, அதை வந்து ஷார்ட் பண்ண போகிறோம். அதாவது வந்து விரைவாக வந்து இந்த அகதி கோரிக்கை கேஸை வந்து விசாரித்து விரைவாக வந்து அதுக்கு ஒரு முடிவு வந்து எடுக்க போகிறோம்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கார். இது வந்து 3வது சட்ட மாற்றம். ஓகே, இந்த 3வது சட்ட மாற்றம் வந்து உண்மையிலே ஒரு பிரச்சனை விஷயம். என்னன்னு சொன்னால் நிறைய ஸ்ரீலங்கா வந்து வராக்கள் இந்த ரெஃப்யூஜி கிளைமை தான் வந்து நம்பி இருக்கிறவ. ஸோ அப்படி இனிமேல் காலங்களில் வந்து நீங்கள் ரெஃப்யூஜி கிளைம் பண்ண போகிறோன்னு சொன்னால் இல்லாட்டி இப்போ இருக்கிறார்கள் பண்ண போகிறோம் சொன்னால் நீங்கள் வந்து வெகு சீக்கிரம் போய் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணிக்கொள்வது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ காலதாமதம் இல்லாமல் ஒரு ப்ராப்பராக வந்து ரெஃப்யூஜி கிளைம் நீங்கள் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி இல்லை உங்களை விசா முடிவு தருவாயெல்லாம் பண்ணீங்கன்னு சொன்னால் எப்போ என்ன மாறும் நடக்கும்னு சொல்லி இப்போ வந்து யாராலுமே கணிக்க முடியாமல் இருக்குது. ஸோ இந்த சட்ட மாற்றம் வந்து உங்களுக்கு ஒரு தலையடியான விஷயம். ஸோ உடனடியாக போய் நீங்கள் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் நாட்டுக்கு வந்து நீங்கள் டிப்போர்ட் செய்யப்படுவீங்க. ஸோ உங்களோட ரெஃப்யூஜி கிளைம் வந்து ஒழுங்காக செஞ்சு கொள்ளுங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். 4வது சட்ட மாற்றம் என்னன்னு சொன்னால் Just to this, and people that follow this issue, we're implementing further measures that will reinforce program integrity and reduce potential LMIA fraud, such as removing additional points that candidates receive under express entry for having a job offer. This measure is expected to remove the incentive for candidates to purchase an LMIA, resulting in increased fairness and integrity in the express entry system and taking some of the value of the fraud already being perpetrated in the LMIA system. இந்த LMIA என்னன்னு சொன்ன கேட்டீங்கன்னு சொன்னால்
நீங்கள் வந்து கனடாவுக்கு வந்து ஏதோ ஒரு ஒர்க் விசால வர போகணும்னு சொன்னால் கனடாவில் இருக்கிற ஒரு கம்பெனியோ சரி, இல்லை கனடாவில் இருக்கிற வந்து ஒரு உங்களுக்கு வந்து தொழில் வழங்குனர் வந்து உங்களுக்கு LMIAன்னு சொல்லி ஒன்றை வந்து ப்ரொவைட் பண்ணுவார். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து கனடாவுக்கு வந்து ஒர்க் விசா எடுத்து நாட்டுக்கு வந்து என்டர் ஆவீங்க. ஸோ அப்படி வர ஒவ்வொரு LMIயை பொறுத்து உங்களுக்கு வந்து ஒரு CRS ஸ்கோர்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலம் பிஆருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து ஒரு சட்டமானத்தை கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னு சொன்னால் இந்த LMIAல வந்தாலும் அதுக்கு வந்து CRS ஸ்கோருக்கு தண்ணி நான் சொன்னேன் CRS ஸ்கோர் எடுத்து பிஆருக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லி. ஸோ அந்த CRS ஸ்கோரை வந்து அவ இனிமேல் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து சூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு சட்ட மாற்றத்தை வந்து கனடா கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்துட்டு. ஸோ இதால் வந்து என்ன பாதிப்படையும்னு சொன்னால் நீங்கள் ஒரு LMIA எடுத்து ப்ராப்பராக வந்து நாட்டுக்குள்ள வந்தாலும் நீங்கள் வந்து அந்த CRS ஸ்கோர் வந்து நீங்கள் பிஆர் எடுக்கிறதுக்கு வந்து எந்த விதமாகவும் உதவி செய்யாது. அடுத்து 5வது சட்ட மாற்றம். இந்த 5வது சட்ட மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப். அந்த மனுஷன் என்ன ஆசைன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு வலியுறுத்தல வந்து கனடா விட்டுருக்காருன்னு சொன்னால் உங்களோட போர்டர் வந்து சரியான வீக்காக இருக்குது. அதாவது கனடா அமெரிக்கா போர்டர் இருக்குது தானே, அந்த கனடா அமெரிக்கா போர்டர் வந்து சரியான வீக்காக இருக்குது. அதில் வந்து நிறைய பேர் கனடாவிலேருந்து அமெரிக்காவுக்கு என்ட்ரி ஆகி வந்து அகதி கோரிக்கையை முன்வைக்கணும். ஸோ அதில் வந்து எங்களோட நாட்டுக்கு வந்து நிறைய பிரச்சனை போய் கொண்டிருக்கும். உங்களோட போர்டரை வந்து ஸ்ட்ராங் பண்ண சொல்லி ஒரு கோரிக்கையை வந்து ஒரு அழுத்தத்தை வந்து கனடா அரசாங்கத்தை வந்து கொடுத்தவர். ஸோ அதுக்காண்டி வந்து $1.3 பில்லியன் வந்து கனடா கவர்மெண்ட் வந்து ஒதுக்கி இருக்கேன்னு சொன்னால் அந்த போர்டரை வந்து வலுப்படுத்துறதுக்காண்டி. ஸோ அப்படி போர்டரை வந்து வலுப்படுத்துறாங்கன்னு சொன்னால் இனிமேல் வந்து கனடாவுக்கு வந்து யாருமே இல்லீகலாக வந்து என்ட்ரி பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னம் சரி இல்லீகலாக வந்து தான் வந்து கனடாவில் வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணி நாட்டில் வந்து செட்டில் ஆனாக்கள் வந்து நிறைய பேர் இருக்கணும். ஸோ அதே மாதிரி இனிவரும் காலங்கள் நீங்கள் வாரத்துக்கு வந்து சிந்திச்சிங்கன்னு சொன்னால் பிளான் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து பயங்கரமான கஷ்டமான விஷயம் வரப்போகுது. என்ன சொன்னால் கனடாவோட தென் ஒரு மாற்றத்தால். ஸோ $1.3 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த போர்டரை வந்து பாதுகாப்பு படுத்தப்படுறாங்கன்னு சொன்னால் ஸோ எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு பாதுகாப்பான இதாக வந்து மாற்றப்படுறாங்கன்னு சொல்லி தெரியல. இதை பற்றி நாங்கள் இனிவரும் காலங்களில் தனியாக வீடியோ வந்து பார்ப்போம்னு சொன்னால் இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த போர்டரு நாடு கிராஸ் பண்ணி இந்த போர்டர் அங்கே இந்தியாவில் நடக்கிற பிரச்சனை வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி வந்து இந்த வீடியோ கச்சா லோங்காக போயிடும். ஸோ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் மேலோட்டமாக சொல்கிறேன்னு சொன்னால் அந்த டொனால்ட் ட்ரம்ப் பிரச்சனையால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்படி ஒரு அழுத்தத்தை வந்து கனடாவுக்கு கொடுத்ததால கனடா வந்து $1.3 பில்லியன் வந்து அதுக்கு ஒதுக்கி அந்த போர்டரை வந்து ஸ்ட்ராங் பண்ண போயிடும். அப்படி ஸ்ட்ராங் பண்ணால் வந்து நீங்கள் நாட்டுக்குள்ள இப்போ நீங்கள் லீவின் அமெரிக்காலேருந்தும் கனடாவுக்கு என்ட்ரு ஆக முடியாது, கனடாலேருந்தும் அமெரிக்காவுக்கு என்ட்ரு ஆக முடியாது. இல்லீகலாக வந்து நாட்டுக்கு வர அகதிகள் சரி, இல்லை இல்லீகலாக வந்து நாட்டுக்கு என்ட்ரு ஆகிற ஆக்கள் சரி வலுவை வந்து குறைக்கப்படும். ஸோ இப்படி இந்த கனடா கவர்மெண்ட் சரி அமெரிக்கா கவர்மெண்ட் சரி இப்படி முடிவெடுறதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்குது. அதை பற்றி பொறுமையான வீடியோவில் விளக்கமாக பார்ப்போம். ஸோ இப்படியான 5 சட்ட மாற்றத்தை வந்து கொண்டு போகிற சொல்லி கனடா குடியுறவு அமைச்சர் வந்து அதாவது மார்க் மில்லர் வந்து கான்ஃபரன்ஸில் வந்து சொல்லியிருக்கார். இது வந்து எழுத்து வடிவத்தில் வந்து வந்துட்டு இன்னும் வந்து சட்டத்துக்கு வந்து அமல்படுத்தப்படலை. ஸோ சட்டத்துக்கு அமல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்தால் தான் தெரியும் இது வந்து எந்த மாதிரி விளைவுகளை வந்து கொண்டிருது, இதை வந்து என்ன மாதிரி வந்து கனடா கவர்மெண்ட் வந்து கையாளுது, இது வந்து என்ன மாதிரி வந்து மக்களை வந்து பாதிக்குதுன்னு சொல்லி இனிவரும் காலங்களில் வந்து எங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ தெரிய வராமல் வந்து நாங்கள் வந்து ஃபேக்காக ஒன்றுமே வந்து போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி தெரிய வந்துன்னு சொன்னால் நான் வந்து யூடியூப்பில் வந்து கட்டாயம் வந்து போஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு வந்து நன்றி. இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்க வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு என்ன ஒரு வீடியோ சந்திப்போம். அது மட்டும் பாய்.